ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் இன் ஆல் ஸ்போர்ட்ஸ். ஸோ இதில் இன்னைக்கு நாம பார்க்க போகிறது ஆல் ஸ்போர்ட்ஸ், அதாவது எல்லா ஸ்போர்ட்ஸ்ல இருந்தும் நியூஸ் இங்கே இருக்கு. வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்ல இந்தியாவோட குவாலிஃபிகேஷன் ஸ்கெனாரியோ என்ன, அதாவது எப்படி அவங்களால குவாலிஃபை ஆக முடியும் அப்படிங்கிறதுல ஆரம்பிச்சு சையத் முஸ்தாக் அலி டிராஃபில ப்ரீ குவார்டர் ஃபைனல்ஸ் முடிஞ்சு இப்போ குவார்டர் ஃபைனலுக்குள்ள என்ட்ரி ஆயிருக்காங்க. அதில் யார் யாரெல்லாம் ஆட போறாங்க, எந்தெந்த டீம்லாம் இருக்குங்கிறதையும் தெரிஞ்சுக்க போறீங்க. அண்ட் டாம் கரனோட பிரதர் அவருமே இப்போ ஜிம்பாப்வே டீமுக்காக ஆட போறாரு. ஒரே ஃபேமிலியில இருந்து 4 பேர் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஆட போறாங்க. அது என்ன நியூஸ்? இந்த மாதிரி எல்லா வீடியோவுமே உங்களுக்காக இந்த வீடியோல. சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்ல போகிறது சையத் முஸ்தாக் அலி டிராஃபி 2024 பற்றின நியூஸ் தான். ஸோ இப்போதைக்கு அந்த டோர்னமெண்ட் அப்படிங்கிறது கடைசி கட்டத்தை எட்டி இருக்கு. ப்ரீ குவார்டர் ஃபைனல்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதாவது குவார்டர் ஃபைனலுக்கு முன்னாடி இருக்கிற ரவுண்ட்ஸ் முடிஞ்சு இப்போ காலிறுதிக்குள்ள 8 டீம்ஸ் வந்து என்ட்ரி ஆகி போயிருக்காங்க. ஸோ அது எந்தெந்த டீம் அப்படிங்கிறத நான் உங்களுக்காக சொல்லிடுறேன். ப்ரீ குவார்டர் ஃபைனல் 1 பொறுத்த வரைக்கும் பெங்கால் வெஸ்ட் சண்டிகர் போட்டி நடந்திருந்துச்சு. பெங்கால் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணி 159க்கு 9 அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருப்பாங்க. அதே தொடர்ந்து அதை சேஸ் பண்ண வந்த சண்டிகர் வந்து பாத்தீங்கன்னா 156க்கு 9 அப்படின்னு சொல்லி தோத்துருப்பாங்க. அதாவது 3 ரன் வித்தியாசத்துல பெங்கால் வின் பண்ணி இப்போதைக்கு குவார்டர் ஃபைனலுக்குள்ள என்ட்ரி ஆயிட்டாங்க. அதே மாதிரி ப்ரீ குவார்டர் ஃபைனல் 2க்குள்ள வந்தோம் அப்படின்னா ஏபி வெஸ் யூபி, அதாவது ஆந்திர பிரதேஷ் வெஸ் உத்தரப்பிரதேஷ் நடந்திருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பேட் பண்ண ஆந்திர பிரதேஷ் 6 விக்கெட் இழப்புக்கு 156 அடிச்சிருந்தாங்க. உத்தரப்பிரதேஷ் அதை வந்து 19 ஓவர்லயே சேஸ் பண்ணிட்டாங்க 157க்கு 6ன்னு சொல்லிட்டு. ஸோ உத்தரப்பிரதேஷ் 4 விக்கெட் வித்தியாசத்துல வின் பண்ணது மட்டும் இல்லாம அவங்களும் காலிறுதிக்கு முன்னேறி போயிருந்தாங்க. ஸோ இந்த ப்ரீ குவார்டர் ஃபைனல் மேட்சஸ்ல ஒரு சின்ன கோஇன்சிடென்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, தோத்த 2 டீமுமே 156 அப்படிங்கறத அடிச்சிருந்தாங்க அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரா நியூஸ். ஸோ இப்போதைக்கு காலிறுதி போட்டிகளை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் 11 அன்னைக்கு நடக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் காலிறுதி போட்டி வந்து பாத்தீங்கன்னா பரோடா வெஸ் பெங்கால் டீம் காலையில 11 மணிக்கு நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. காலிறுதி 2 வந்து பாத்தீங்கன்னா டெல்லி வெஸ் உத்தரப்பிரதேஷ், இது வந்து 4:30 PM நடக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. காலிறுதி 3 வந்து பாத்தீங்கன்னா மத்திய பிரதேஷ் வெஸ் சௌராஷ்டிரா, இது வந்து காலையில 9 மணிக்கு நடக்கணும். காலிறுதி 4வது போட்டி வந்து பாத்தீங்கன்னா மும்பை வெஸ் விதர்பா மதியம் 1:30 மணிக்கு நடக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல இருந்து அப்படியே செமிஃபைனல் குவாலிஃபை ஆவாங்க. செமிஃபைனல் அப்படிங்கிறது 13 டிசம்பர் அன்னைக்கு நடக்கும். அண்ட் ஃபைனல் வந்து பாத்தீங்கன்னா சண்டே 15 டிசம்பர் அன்னைக்கு நடந்து முடிஞ்சிடும். ஸோ சையத் முஸ்தாக் அலி டிராஃபியை பொறுத்த வரைக்கும் சீரிஸ் டிசம்பர் 15 முடிய போது யாரு சாம்பியன் மகுடம் சொல்ல போறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தெரிஞ்சுப்போம். அண்ட் அப்படியே நாம வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப் இப்ப நடந்துட்டு இருக்குல்ல சிங்கப்பூர்ல, அதுக்குள்ள வருவோம். ஸோ இப்போதைக்கு 12 ரவுண்ட் அப்படிங்கிறது முடிஞ்சிருக்கு. ஓவராலா 14 ரவுண்டு. அதுல வந்து பெஸ்ட் யாரா இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து சாம்பியன்ஷிப் பட்டம் கொடுக்கப்படும். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டோட கரண்ட் சாம்பியனான டிங் லிரன் வெஸ் இந்தியாவை சேர்ந்த டி குகேஷ் 2 பேரும் போட்டி போட்டுட்டு இருக்காங்க. இது வரைக்கும் 2 பேரும் தலா 2 போட்டிகளை ஜெயிச்சிருக்காங்க. அண்ட் மற்ற போட்டிகள் எல்லாமே டை அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஸோ இப்போதைக்கு ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா 6க்கு 6ன்னு சொல்லிட்டு ஈக்குவலா இருக்காங்க 12 மேட்சஸ் முடியும் போது. 11வது போட்டியே டி குகேஷ் வந்து நல்ல டாமினன்ஸோட செம்மையான ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணி வின் பண்ணிருப்பாரு அகைன்ஸ்ட் டிங் லிரன். அதற்கு பதிலடி கொடுக்கிற வகையில டிங் லிரன் வந்து பாத்தீங்கன்னா நேத்து நடந்த ரவுண்ட் 12ல சூப்பரான டாமினன்ஸ் பண்ணி அவர் ஏன் வேர்ல்டு சாம்பியன்ஸ் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணியிருந்தாரு. ஒரு பக்கம் குகேஷை எந்த ஒரு மூவ்மே பண்ண முடியாம ஒரு கட்டத்துல வந்து குகேஷை நானே வெளியே போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ற அளவுக்கு டிங் லிரனோட பர்ஃபார்மன்ஸ் அந்த போட்டியில பொறுத்த வரைக்கும் இருந்திருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ரொம்ப க்ளோஸா போயிட்டு இருக்கு இந்த வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப். இன்னும் 2 போட்டிகள்ல யாரு நல்லா வின் பண்றாங்களோ அட்லீஸ்ட் ஒரு போட்டியாச்சும் ஜெயிக்கணும். டிரா பண்ணாலும் இதுக்கப்புறமா ரிசல்ட் வராது அப்படிங்கும் போது கண்டிப்பா 2 பேருமே ஜெயிக்கிறதுக்காக தான் ஆடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. சோ உங்களோட ஒப்பீனியன் படி யாருக்கு இந்த சாம்பியன்ஷிப் கிடைக்கும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹாக்கி நியூஸ். உமன்ஸ் ஜூனியர் ஏசியா கப் 2024 இப்போதைக்கு நடந்துட்டு இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா 2வது குரூப் மேட்ச்ல இந்தியா மலேசியாவை 5க்கு 0 அப்படிங்கிற மாதிரி டாமினேட் பண்ணி வின் பண்ணிருக்காங்க. அதுல தீபிகா வந்து ஹாட்ரிக் கோல் அடிச்சிருந்தாங்க அப்படிங்கிறது கூடுதலான விஷயம். சோ இப்போ நான் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் அந்த விஷயத்துக்குள்ள வரேன். சோ இந்தியா அகைன்ஸ்ட் ஆஸ்திரேலியா அடிலைட்ல பிங்க் பால் டெஸ்ட்ல தோத்ததுக்கு அப்புறமா அவங்க வந்து 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருந்தாங்க. அண்ட் இப்போ சவுத் ஆப்பிரிக்கா டெஸ்ட் மேட்சஸ் வின் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு முன்னேறிட்டாங்க. சோ இப்போதைக்கு 57% இந்தியா 3வது இடத்துல இருக்காங்க டேபிளை பொறுத்த வரைக்கும். அவங்களால வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கு குவாலிஃபை ஆக முடியுமான்னு கேட்டீங்கன்னா குவாலிஃபை ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. சோ அதற்கு அவங்க ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இந்த சீரிஸை இன்னும் 3 போட்டிகள் இருக்கு இல்லையா, ஆல்ரெடி 1-1 சொல்லிட்டு ஈக்குவல் ஆயிட்டாங்க. இதுக்கப்புறமா இந்த சீரிஸை 4க்கு 1 அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வின் பண்ணாங்க அப்படின்னா யாரோட ஹெல்ப்புமே இல்லாம இந்தியாவே குவாலிஃபை ஆயிடுவாங்க WTC ஃபைனலுக்கு. அது இல்லாம இன்னொரு சான்ஸ் அட்லீஸ்ட் ஒரு போட்டியை டிரா பண்ணிட்டு 3க்கு 1ன்னு சொல்லிட்டு அவங்க அதை முடிச்சா கூட அவங்களால குவாலிஃபை ஆக முடியும்
அப்படிங்கிற சுச்சுவேஷன் தான். அதுக்கப்புறமா 2-2 டிரா பண்ணாலோ இல்ல 3-2 சொல்லி இந்த சீரிஸை வின் பண்ணாலோ அதுக்கப்புறம் ஸ்ரீலங்காவோட சப்போர்ட் இந்தியாவுக்கு தேவைப்படும். அதாவது என்ன அப்படின்னா ஆஸ்திரேலியாவை ஸ்ரீலங்கா பீட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் ஏற்படும். ஸ்ரீலங்கா அகைன்ஸ்ட் ஆஸ்திரேலியா ஒன்னு டிரா பண்ணணும் இல்ல ஒரு போட்டியை வின் பண்ணா மட்டும்தான் இப்போதைக்கு அவங்களால குவாலிஃபை ஆக முடியும் அப்படிங்கிற சுச்சுவேஷனுக்கு தள்ளப்படுவாங்க. அடுத்ததா ஒரு ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் நியூஸ்க்குள்ள வரேன். சோ ஆப்கானிஸ்தானோட ஹெட் கோச்சா நாங்க எக்ஸ்டென்ஷன் கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் போர்டு வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஜோனதன் ட்ராட் இப்போ ரீசெண்டா வேர்ல்டு கப் எல்லாம் கலக்கி இருந்தாங்க இல்லையா, சோ அதே கோச் தான் நாங்க திரும்ப ஒரு எக்ஸ்டென்ஷன் கொடுத்து வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஒரு நல்ல மூவா தான் நான் இதை பாக்குறேன். அண்ட் ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் இப்போதைக்கு அது அண்டர் 19 இருந்தாலும் சரி இல்ல சீனியர் டீமா இருந்தாலும் சரி சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அது அப்படியே கண்டினியூ ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசையாவுமே இருக்கு. ஆனா இப்ப அப்படியே வந்து பாத்தீங்கன்னா கரண் ஃபேமிலிக்குள்ள என்ட்ரி ஆகிறேன். சாம் கரன் சுட்டி குழந்தையா சென்னை சூப்பர் கிங்ஸ்ல இருந்திருக்காரு. அதனால கண்டிப்பா எல்லாருக்குமே அவரை பத்தி தெரிஞ்சிருக்கும். அண்ட் அவரோட அண்ணன் டாம் கரனையும் மேபி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். நிறைய ட்ரோல்ல வந்து ஆயிருப்பாரு டாம் கரன். சோ இந்த 2 பேருமே இங்கிலாந்துக்காக இன்டர்நேஷனல் ஆடி இருக்காங்க. அண்ட் ஐபிஎல்லையுமே நீங்க அவங்கள பார்த்திருப்பீங்க. அது இல்லாம அவங்களோட அப்பா கெவின் கரன் சோ 1983 வேர்ல்டு கப்ல நீங்க அந்த 83 மூவி பார்த்தீங்கன்னாவே தெரியும். சோ கெவின் கரனோட அந்த பேர் அங்க வந்து பவுலிங் பண்ணிட்டு இருப்பாரு. சோ கெவின் கரனுமே ஜிம்பாப்வேக்காக இன்டர்நேஷனல் போட்டி ஆடி இருக்காரு. சோ ஒரு ஃபேமிலில இருந்து 3 பேர் ஆல்ரெடி இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஆட்டாங்க. இப்போ 4வதா ஒருத்தருமே உள்ள வந்திருக்காரு. டாம் கரனோட தம்பி சாம் கரனோட அண்ணன் பென் கரன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு. அவர் இப்போ ஜிம்பாப்வே டீமுக்கு செலக்ட் ஆயிருக்காரு. சோ அவருமே இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஒரு நாட்டுக்காக ஆட போறாரு. அதாவது ஒரே ஃபேமிலில இருந்து 4 பேர் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல ஆட போறாங்க. இது கண்டிப்பா ரொம்ப ரேரான ஒரு விஷயம். இந்த மாதிரி ஒரு தரமான ரெக்கார்டை பண்ணிருக்காங்க கரன் ஃபேமிலி. சோ இதுல உங்களோட ஃபேவரட் கரன் யாரு அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரியான பல டிஃபரெண்டான நியூஸுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய இன்டர்வியூஸ் நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்காக இந்த சேனலை காத்துட்டு இருக்கு. இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.